பெங்களூரில் சில மாதங்களுக்கு முன்னாடி மாநகராட்சி சிறப்பு கமிஷனர்கிட்ட தொடர்ந்து பல கம்ப்ளைண்ட் வருது. அது என்ன அப்படின்னா, தெருநாய்கள் அங்கே உள்ள பொதுமக்களை பயங்கரமாக அச்சுறுத்துறதாகவும் நிறைய பேர்களை கடிக்கிறதாகவும் தொடர்ந்து கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப நிதானமாக கருணையோட இந்த பிரச்சனையை ரொம்ப தீவிரமாக ஆலோசிக்கிறாரு அங்கே உள்ள மாநகராட்சி சிறப்பு கமிஷனர். என்ன செய்யலாம், இந்த பிரச்சனைக்கு எப்படி முடிவு கட்டுறது, அதாவது பப்ளிக் தொந்தரவு இல்லாமல் அவங்களோட இயல்பு வாழ்க்கை வாழணும், அதே போல் ஆதரவற்ற பிராணிகள் அந்த தெருநாய்களும் எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெருநாய்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் யோசிக்கிறாரு. ஒருவேளை சரியான சாப்பாடுகள் இல்லாமல் இருக்கிறதால அதனால் ஏற்படுற அந்த பசினாலேயோ கோபத்தாலேயோ பப்ளிக்கை கடிக்குமோ அப்படிங்கிற மாதிரி, பப்ளிக்கை கடிக்குதா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1000 நாய்களுக்கு தினமும் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் சத்தான சாப்பாடு பரிமாறுறாங்க. அது எப்படின்னா சிக்கன் அண்டு முட்டையோடு சேர்ந்து சாப்பாடு பரிமாறுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் இது நடந்து முடியுது. இந்த 2 மாதத்துக்கு அப்புறம் அந்த மாநகராட்சி கமிஷனரே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு தெருநாய்கள் பப்ளிக்கு தொந்தரவாக இருக்குது, பப்ளிக்கை துரத்துது, பப்ளிக்கு கடிக்குது அப்படின்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ, அதே தெருநாய்கள் அந்த பகுதியில் யாரையுமே எந்த தொந்தரவும் பண்ணாமல் அது பாட்டுக்கு சாப்பிட்டு ஒரு இயல்பு வாழ்க்கை வாழ தொடங்கியிருக்கு. இதை பார்த்த உடனே மாநகராட்சி சிறப்பு கமிஷனர் ஒரு முடிவுக்கு வர்றாரு. என்ன அப்படின்னா, அதாவது பசியில் தான், அந்த பசியால் ஏற்படுற சில ப்ராப்ளங்களால் தான் பப்ளிக்கை இந்த நாய்கள் கடிக்குது இல்லை துரத்துது, அந்த மாதிரி தொந்தரவுகள் பண்ணுது. ஸோ ஒட்டுமொத்தமாக இருக்கிற அந்த ஆதரவற்ற பிராணிகளுக்கு இந்த மாதிரி சத்தான உணவு கிடச்சிருச்சு அப்படின்னா சாப்பிட்டு அது ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கை வாழும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட பெங்களூரில் 125 இடங்களில் 5000க்கும் மேற்பட்ட நாய்களுக்கு இந்த மாதிரி சத்தான ஒரு உணவை வழங்குறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. இதை சில விஷயங்களை நம்ம கம்பேர் பண்ண வேண்டிய கட்டாயங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே அநியாயமாக அந்த நாய்களுக்கு விஷம் வச்சு கொண்டதாக இருக்கட்டும், ரீலொகேஷன் விஷயங்களாக இருக்கட்டும், இது எதுவுமே சரியாக அந்த ஒரு பிரச்சனை, ஒரு இடத்துல ஒரு நாய் கடிக்குது அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கிற நாய்களை எல்லாத்தையுமே ரீலொகேட் பண்ணுறது, கண்ணு கட்ட தூரத்தில் எங்கேயாவது காட்டில் விட்டுட்டு வருது. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அழகர் மலை, அங்கே ஒரு 45 நாய்களை உள்ளே கொண்டு விட்டு வந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறையா. அப்புறம் மொத்தமாக அடிச்சு கொள்வது, விஷம் வச்சு சாவடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை தான் அதிகாரத்தில் உள்ளவங்க துணையோடு நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. ஆனால் ஒருத்தர் யோசிக்கிறார் பாருங்கள், அதாவது அந்த நாயோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதனால் இது இப்படி பண்ணுது அப்படின்னு யோசித்து அவர் கருணையோட இந்த பிரச்சனையை அணுகுனதோட விளைவு இன்னைக்கு அந்த மக்களும் நிம்மதியாக இருக்காங்க, அந்த பகுதியில் உள்ள நாய்களும் நிம்மதியாக இருக்குது. அந்த 1000 நாய்கள் இவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க இல்லையா, ஒரு 2 மாதம், அந்த இடத்துல உள்ள நாய்களும் நிம்மதியாக இருக்குது. இப்போ இதே இன்னும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5000 நாய்களுக்கு இந்த உணவு பரிமாறுறாங்க 125 இடங்களில். இப்போ இதே மாற்றங்கள் 1-2 மாதத்தில் அந்த 5000 நாய்களும் அந்த இடத்துல அமைதியாக அங்கே உள்ள பொதுமக்களோட இயல்பான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தயாராகும்போது ஃப்யூச்சரில் அங்கே உள்ள மக்களே அந்த நாய்கள் மேலே ஒரு கருணையோட அன்போட அணுகக்கூடிய ஒரு சூழல் வரும். அவங்களே ரொம்ப கவனமாக இந்த தெருநாய்களை பார்த்துப்பாங்க. அந்த ஒரு சூழல் கண்டிப்பாக உருவாகும். ஆனால் இதுக்கு அடிப்படையாக காரணமாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு அதிகாரத்தில் உள்ள அந்த மாபெரும் மனிதரோட அந்த கருணையும் மனசாட்சியும் நிறைஞ்ச ஒரு அணுகுமுறை தான் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு மிகப்பெரிய என்னோட ஒரு கருத்தாக இருக்குது. இதே தமிழ்நாட்டில் ஆதரவற்ற பிராணிகளுக்கு உணவு வழங்குகிற திட்டத்தை முதல்வர் அவர்களே அறிவிச்சிருந்தாங்க. அது இன்னும் நடைமுறைக்கு வரல. ஆனால் அதுக்கு முன்னாடியே பெங்களூர் இந்த விஷயத்தை முந்திக்குச்சு. அதாவது ஆதரவற்ற பிராணிகளுக்கு அந்த உணவு வைக்கிற அந்த மாபெரும் விஷயத்தை அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு உயிரோட வலியையும் ஒரு உயிரோட பசியையும் உணர்ந்த கருணையுள்ளம் கொண்டவங்க அதிகாரத்துக்கும்
பதவிக்கும் வரும்பொழுது தான் ஆதரவற்ற பிராணிகளின் வாழ்க்கை வந்து மாறத் தொடங்கும் அப்படின்றதற்கு பெங்களூரு மாநகராட்சி சிறப்பு கமிஷனர் மதிப்புக்குரிய சுரால்கர் விகாஸ் கிஷோர் அவர்களோட இந்த சேவை தான் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட மிக தாழ்மையான கருத்து.